பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று சாலமோன் எழுதி வைத்திருக்கிறான். தரித்திரமும் எனக்கு வேண்டாம், பணக்கார ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம். இது ரெண்டுமே இருந்தாலும் ரெண்டுமே எனக்கு ஆபத்தானது. தரித்திரமா இருந்தா நான் திருட வேண்டியிருக்கும், உங்க நாமத்தை தூஷிக்க வேண்டியிருக்கும். ஐஸ்வர்யவானா இருந்தா உங்களை மறந்து என் இஷ்டத்துக்கு நான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி 9ஆம் வசனத்துல எனக்கு அளந்து போஷியும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, விசுவாசம்னா ஆபிரகாம் நினப்பு வரும், தீர்க்கதரிசினா எலியா, எலிசா, ஏசாயா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய நினப்பு வரும், பலசாலினா சிம்சோனுடைய நினப்பு வரும், ராஜாக்கள்னா சவுல், தாவீது, சாலமோன் இவங்களுடைய நினைப்பு வரும். ஞானி, அறிவாளி என்று சொல்லும் பொழுது சாலமோன் ஞானி என்று சொல்லி பேரோட கூடவே ஞானி என்கிறதையும் சேர்த்து தான் நமக்கு நினைவு வரும். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவன் ஞானத்தில் சிறந்தவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். சாலமோனே, உனக்கு என்ன வேணும் கேளு, எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன். கேட்டப்ப சாலமோன் அறிவை மட்டும் கேட்டான். இது ஆண்டவருக்கு மிகவும் பிடிச்சமான விஷயமா இருந்துச்சு. அதனால ஆண்டவர், நீ கேட்ட அறிவையும் கொடுக்குறேன், நீ கேட்காத ஐஸ்வர்யம் உலக ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டையுமே ஆண்டவர் அளவில்லாம ஆசீர்வதிச்சு இந்த சாலமோனுக்கு கொடுத்தார். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அறிவையும் ஐஸ்வர்யத்தையும் இவன் தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தவறி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டு 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்தான். அந்த 11ஆம் அதிகாரம் முழுசா நீங்க வாசித்து பாருங்க. என்ன பொல்லாங்கான காரியத்தை செய்தான்? இவனுடைய பார்வையானது அந்நிய ஸ்திரீகள் மீது, அந்நிய தேசத்து ராஜகுல பெண்களின் மீது இவனுடைய தவறான பார்வையை அவன் செலுத்த ஆரம்பித்தான். அந்த அந்நிய ஸ்திரீகளை அவன் விவாகம் பண்ண ஆரம்பித்தான். அது நிமித்தம் அவர்களை திருப்திப்படுத்த விக்கிரக ஆராதனையை தன்னுடைய தேசத்திற்குள்ளாய் கொண்டு வந்து விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களை கட்டி அவன் பலியிட ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் அவனுக்கு சொந்தமானார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, அவர்களை திருப்திப்படுத்த ஆண்டவராகிய கர்த்தரை தூரமாய் ஒதுக்கி வைத்தான். அவனுக்கு குறைச்சல் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் எல்லாத்துலேயும் குறைவா வச்சிருந்தாருன்னா, அறிவில் ஐஸ்வர்யத்துல கம்மியா குறைவா வச்சிருந்தாருன்னா, இந்த ஜனங்களை எப்படி நான் ஆட்சி செய்ய போறேன், எப்படி இவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க போறேங்கிற பயம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். எந்த நேரமும் ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டு அவர் சமூகத்துல பயந்து பயந்து காத்து கடந்திருப்பான். ஆனா எதுலையுமே குறைவில்லாம அவன் நிறைவா இருந்தபடியினால இருதயத்துல துணிகரம் கொண்டு, தைரியம் கொண்டு, தன் மனம் போன போக்கிலே, தன்னுடைய கண்ணின் பார்வை இச்சை போன போக்கிலே அவன் ஈடுபட செயல்பட இறங்கினான். கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்தான். பிரியமானவர்களே, இதுல எல்லாம் நிறைய அவன் பாதிக்கப்பட்டு தான் நீதிமொழிகளில் ஏராளமான அறிவுரைகளையும் புத்திகளையும் நமக்கு சொல்லி அவன் எழுதியிருக்கிறான். அதுல பாருங்க, 1000 பெண்களுக்கு சொந்தமானவனா இருந்தாலும் கூட நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறான், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அப்ப 1000 பேர்ல ஒருத்தி கூட குணசாலியா இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறான். பாருங்க, எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை இடித்து போடுகிறாள். 1000 பேர்ல ஒருத்தி கூட குடும்பத்தை கட்டல, எல்லா பெண்ணும் குடும்பத்தை இடிச்சு தான் போட்டா அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆலோசனைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறான் பாருங்க. அந்த அளவு அடிபட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறான். பிரசங்கியை பார்க்கும்போது, பிரசங்கி புஸ்தகத்தையும் சாலமோன் தான் எழுதினான் பாருங்க. எல்லாம் மாயை, உலகத்துல பார்க்குற எல்லாமே மாயை தான், எதையும் நம்பாத, எல்லாம் மறைந்து போகும். இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு அழிஞ்சு போகும், நம்பாதன்னு புத்தி சொல்லி எழுதி வச்சிருக்கிறான். உன்னத பாட்டை எழுதின சாலமோன் அதுல தேவனுடைய அன்பை ருசித்து தன்னுடைய பணத்து நிமித்தம், தன்னுடைய அறிவு நிமித்தம் ஆண்டவரை விலக்கி பொல்லாங்கானதை செய்த அவன், இயேசு கிறிஸ்துவின் அன்புதான், கர்த்தருடைய அன்புதான் நமக்கு மிகவும் அவசியமானது. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்து
அருமையான உன்னத பாட்டு புஸ்தகத்தை அவன் எழுதி வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட கொம்பனாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஞானி ஐஸ்வர்யவனாய் இருந்தாலும் பணத்தால பரலோகத்தை வாங்க முடியாது. கர்த்தருடைய கிருபையும் தயவும் அவருடைய மன இரக்கமும் இருந்தாதான் பிரியமானவர்களே ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். ஆனபடினால ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அவர் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வார். பரமண்டல ஜபத்துல சொல்லப்பட்டது போல, அன்றனுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி, அளந்து போஷியோன்னு சொல்லி கர்த்தர் கொடுக்கறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம். அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அவர் கொடுக்கறது போதும்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறோம். அவர் நம்மை நேர்த்தியாய் வழிநடத்தி போய் சேர வேண்டிய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.